அண்ணா அண்ணா என்னப்பா என்ன கடைக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்ப வேண்டியதான். உட்காருங்க. என்ன விஷயம்? முக்கியமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போற நீ? அது அண்ணா, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அண்ணியை பிரிஞ்சு இருந்திருக்கீங்களா? என்னப்பா என்ன விவகாரமா கேள்வி கேட்குற? விட்டா நீ ஏன் இல்லை பிரிச்சு வச்சுற பொழுது என்னத்துக்கு கேட்குற? தமாஷ் பண்ணாதீங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அது கண்ணாலான புதுசில் அண்ணி ஆக்ஷன் பார்ட்டி இல்லை, அது தெரியாமல் டார்ச்சர்லாம் ராங் ரியாக்ஷன் காட்டிட்டேன். அதில் கோச்சின்னு போய் அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துக்கிச்சு. அப்புறம் நானே ஃபீல் பண்ணி என்னடா இதுன்னு சொல்லி போய் தாஜா பண்ணி ஆக்ஷன் வந்துட்டேன். இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்டுனுங்கிற? எனக்காக நீங்க கொஞ்ச நாள் அண்ணியை பிரிஞ்சு இருக்க முடியுமா? நான் விளையாடுற நீ? நான் உனக்கு அண்ணன் மாதிரி தான், எனக்கு தம்பி மாதிரி தான். அதுக்குன்னு என்னதான் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கறதுன்னு விவசாய கிடையாது. இந்த பார், ருக்கு மேலே நீ வச்சிருது காதல்னா, நான் என் பொண்டாட்டி மேலே வச்சிருது பாசம். நான் எப்படி அவளை பிரிஞ்சு வாழ முடியும்? அப்போ நீங்க அண்ணியை அனுப்ப மாட்டீங்க. நான் என்ன ஆனாலும் சரி, எக்கேடு கெட்டு போனாலும் சரி, உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, அப்படித்தானே? ஐயோ, எதனா ஒன்று பேசினா எடக்கா பேசுகிறப்பா நீ. இது இப்போ என்ன விஷயம் அதை சொல்ல முதல்ல. அப்படி கேளுங்க. இன்னைக்கு சாயங்காலம் ருக்மணி பெங்களூர் போறாங்க. அவ கூட அவங்க அம்மாவும் போறாங்க. இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து யாராவது போகணும்னு நினைக்கிறேன். அதான் அண்ணி அவங்க கூட அனுப்பி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். என்னப்பா நீ? நம்ம சார்பில் அண்ணி அனுப்பிச்சா அது என்ன பண்ணும்? நீ இங்கேருந்து ஃபோன் பண்ணாலும் அங்கே அதுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல தெரியாது. அவங்க என்ன பேசினாலும் அது காது கேட்காது. அதை அனுப்பிச்சு ஆனால் நீ அனுப்புறனா ஏதோ ஒரு காரியத்தை மனசில் வச்சுருந்தா அனுப்புவேன். எதுக்காக அவங்கெல்லாம் பெங்களூர் போகிறாங்க? டூரா? டூர்லாம் இல்லைண்ணே, 2-3 மாதம் அங்கே இருக்க போகிறாங்க. கண்ணங்கிட்ட இருந்தோம், அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்தோம். ருக்மணி பிரிஞ்சிருந்தா எனக்கு நல்லது. கல்யாணம் வரைக்கும் அவங்க பிரிஞ்சு தான் இருக்கணும். அதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலமே அன்னைக்கு கிளம்பணும். சரிதான். உனக்கும் ருக்குவுக்கும் எப்போ மேரேஜ் ஆகுறது? நான் திருப்பி எப்போ என் பொண்ணாட்டி மீட் பண்ணுறது? நான் விளையாடுறியா நீ? எனக்கு உங்களை விட்ட வேறு யார் இருக்காங்க? அதை நினச்சே பார்க்க மாட்டீங்களா? நான் பாணி இதெல்லாம் பேசினா சென்டிமெண்ட்லாம் பேசி எனக்கு கவுத்துடுறேன். சரி, இதை அண்ணி அனுப்பி வச்சிடலாம். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. டவுட்டு வராமல் இருக்குமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க. இப்போ நீ என்னன்னு சொல்லி ருக்கோ பெங்களூருக்கு அனுப்ப போற? அது நான் என்ன செஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லணுமா? சொல்ல முடியாது. என்ன செய்வீங்க? நான் கேட்டேன் வந்து உங்ககிட்ட கடைக்கு போறேன், இட்டாந்து உட்காந்து வச்சு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல ருக்கு எப்படி பெங்களூருக்கு அனுப்ப போறேன்னு கேட்டா உங்ககிட்ட சொல்லணுமான்னு கேட்குற. சொல்ல வேணா, ருக்குவன் எப்படி வேணா பெங்களூருக்கு அனுப்பு. இப்போ என் பொண்ணாட்டையும் கூட போகுதில்ல, திருப்பி நான் எப்போ அவளை பார்ப்பேன்னு தெரியாதுல்ல. போய் அவளுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு போயிடுறேன். அண்ணா சொன்னா உங்களுக்கு புரியாது. டாட்டா காமிங்க, அப்பதான் புரிஞ்சுப்பாங்க. உம்மாவே கொடுத்துட்டு போயிடுறேன். அண்ணன் தான், அண்ணன் தான். கண்ணன், பார்த்தவனுக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அவன் மட்டும் குற்றத்தை ஒத்துக்கிட்டான்னா ஈஸியாக உங்கள் மாப்பிள்ளையை வெளியில் கொண்டு வந்துடலாம். சார், கண்டிப்பாக பார்த்தசாரதி மேலே தான் சார் தப்பு இருக்கணும். ஏன்னா டாக்குமெண்ட்டில் அவன் கையெழுத்து தானே இருக்குது. அப்போ அவன் கண்டிப்பாக குற்றத்தை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் அவன் போலீஸ் விசாரணையில் தான் பண்ண குற்றத்தை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தைரியமாக இருங்க. கொஞ்சம் வழி விடுங்க. யோ போயா. வாங்க கண்ணன், உள்ள போலாம். பார்த்தசாரதி, பார்த்தசாரதி, பார்த்தசாரதி. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு ஒன்றுமில்லை. உண்மையை தவிர வேறு ஒன்றுமில்லை.
உங்க பேரு பார்த்தசாரதியா? ஆமாங்கய்யா. நீங்க வேற ஒருத்தர் பேர்ல இருந்த இடத்த உங்க பேர்ல மாத்தி போலி பத்திரம் தயார் பண்ணி ராஜா மற்றும் ராமச்சந்திரன் என்ற புரோக்கர்கள் மூலமா அந்த இடத்த விற்க முயற்சி பண்ணீங்கன்னு உங்க மேல செக்ஷன் 420 படி மோசடி குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? ஐயா, அப்ப என்ன நடந்ததுன்னு நான் உண்மையை சொல்லிடுறேங்க ஐயா. தைரியமா சொல்லுங்க. ஐயா, இந்த மோசடிக்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுங்க. எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க ஐயா. ஐயா, பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ராமச்சந்திர ராஜாவும் சொல்லி கொடுத்ததால இப்படி நடந்துகிட்டேனுங்க ஐயா. போலீஸ் விசாரணையில் நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. இப்ப அதை மறுக்கிறீங்க. ஏன்? என்ன காரணம்? என்னங்க ஐயா பண்றது? போலீஸ்காரங்க அடிய என்னால தாங்க முடியலங்க ஐயா. அதனாலதான் இந்த பொய்யான குற்றச்சாட்டை சரின்னு ஒத்துக்கிட்டேனுங்க ஐயா. போலீஸ் விசாரணையில் உங்களை அடித்தார்கள் என்று சொல்கிறீர்களா? ஆமாங்க ஐயா. பத்திரத்தை உங்க பேர்ல மாத்த சொன்னது யாரு? அது தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் கையெழுத்து போட்டீங்க? ஐயா, அதாங்க ஐயா நான் செஞ்ச பெரிய தப்பு. அந்த ராமச்சந்திர ராஜாவும் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிற புரோக்கர்னு தெரியாம நான் ஏமாத்துட்டேங்க ஐயா. எனக்கு இருந்த பண கஷ்டத்தால இப்படி எல்லாம் செஞ்சுட்டேனுங்க ஐயா. அப்படியே நான் பயந்தங்க. போலி பத்திரம் வச்சேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, பயப்படாதீங்க, ஒரிஜினல் பத்திரம் மாதிரியே தயாரிச்சிருக்கேன், நீங்க கையெழுத்து போடுங்க, அது போதும்னு என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க ஐயா. எனக்கு வேற ஒண்ணும் தெரியாதுங்க. நான் அப்பாவிங்க, என்ன விட்டுடுங்கய்யா. ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, விட்டுடுங்கய்யா. ஐயா, விட்டுடுங்கய்யா. ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுயா. இவ்வழக்கின் குறுக்கு விசாரணையை வரும் 31ஆம் தேதி தொடங்க உத்தரவிடுகிறேன். அதுவரை குற்றம் சுமத்தப்பட்ட பார்த்தசாரதியை நீதிமன்ற காவலில் வைக்குமாறும் மேலும் அவருக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறை அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறேன். என்ன மிஸ்டர் கண்ணன், பார்த்தசாரதி திடீர்னு இப்படி பல்ட்டி அடிச்சிட்டான்? அதான் சார் எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த கேஸ் ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினச்சேன். போகிற போக்க பார்த்தா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் போல் இருக்கு. சார், நான் அவன் இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு ஏதாவது பலமான காரணம் இருக்கணும். ஆமாம்மா, எனக்கும் அதான் தோணுது. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கேஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க, இதை பற்றி பேசுவோம். என்ன அருண் சார் இது? ஜோசியர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கா? ஏன் கேக்குறீங்க? எனக்கு இருக்கு. உங்களுக்கு பார்க்க போறீங்களா? இல்ல, உங்களுக்கு பார்க்க போறேன். எனக்கா? எனக்கு எதுக்கு? நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஸ்மூத்தா கல்யாணமும் நடக்கணும். உங்களுக்கும் கண்ணனுக்கும். இந்த ஜோசியர் இருக்காரே, ரொம்ப பாப்புலர். இவர் நாடு ஜோசியம் பார்த்து சொன்னார்னா அப்படியே நடக்கும். இந்த வாட்டி காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும்னு முன்கூட்டியே சொன்னது இவர் ஒருத்தர் தான். எனக்கு என்னவோ உங்களுக்கு பார்த்துடணும்னு தோணுது. நேற்றுக்கே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ப்ளீஸ் பார்த்துட்டு போயிடலாமே, கொஞ்ச நேரம் தான் ஆகும். சரி வாங்க. வணக்கம் சார். நமஸ்காரம். நீங்க? நேற்றுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேனே, ருக்மணிங்கிற பேருக்கு. ருக்மணியா? உட்காருங்க. இதுல உங்க பெருவிரல் ரேகையை வைங்க.
இந்த ஓலைச்சுவடியில உங்களுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரமாகும். எதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சொன்னீங்கன்னா நான் பார்த்து சொல்லிடுவேன். உதாரணத்துக்கு உங்க படிப்பு, தொழில், திருமணம், குழந்தைங்கள பத்தி, இந்த விஷயத்துல எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஐயா, ருக்மணியோட கல்யாணத்தை பற்றி சொல்லுங்க. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே மாங்கல்யம் அமையும். உங்களுக்கு வரப்போறவரு மாடு மேய்க்கிற அவதாரத்துல பிறந்தவருடைய பெயருடையவரா இருப்பாரு. கரெக்ட், கிருஷ்ணன். கண்ணன் பேர் தான் சொல்றாரு. உங்களுக்கு நிச்சயம் பண்ணது வேற ஒரு மாப்பிள்ளையா இருந்திருப்பாரு, சரிதானா? கரெக்ட். அரவிந்த் சார் உங்களை பத்தி தான் சொல்றாரு. ஐயா, இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? பிரச்சனையோட தான் நடக்கும். மனசுக்கு பிடிச்ச கணவன் அமையிறது உறுதினாலும் 90 நாள், அதாவது 3 மாசம் இவங்க பார்வையினால வரப்போற கணவனுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது குடும்பத்துல குழப்பம், மன நிம்மதி இல்லாம மனஸ்தாபங்கள்லாம் வரும்னு இந்த ஓலைச்சுவடி சொல்லுது. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொன்னது நிச்சயம் நடக்கும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் இருக்கு. தினமும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சு இஷ்ட தெய்வத்தை வணங்கி விளக்கு போட்டு வரணும். இதனால பிரச்சனைகளோட வீரியம் குறையலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களோட பார்வையினால வரப்போற கணவனுக்கு பாதிப்பு இருக்குங்கிறதுனால 90 நாட்கள் இவங்களோட பார்வையில அவர் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க கல்யாணம் பண்ணிக்கு போறவங்கள பார்க்கவே கூடாதுங்கிறீங்களா? கண்டிப்பா. ராமரும் சீதாதேவியும் பிரிஞ்சிருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி பார்வையோட உக்கிரத்தினால தான். அவங்க பிரிஞ்சு இருக்கணுங்கிறது விதி. அதை நீங்க நம்பித்தான் ஆகணும். 3 மாசம் பிரிஞ்சு இருக்கணுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. சரிங்க ஐயா, நீங்க சொல்றத எப்படியாவது ஃபாலோ பண்றோம். நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க. சரி, வரோம். வாங்க. வரோம். அரவிந்த் சார், இவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, அவர் சொல்றது 100% நடக்கும்னு. ஆனா உங்களுக்கு கண்ணனை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா இருக்கும்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு பிடிக்காத விஷயத்த செய்யறத விட பிடிச்ச விஷயத்த செய்யாம இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. புரியல. இல்லை அரவிந்த் சார், கண்ணனை பார்க்கறது, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக வேற ஏதாவது பிடிக்காத பரிகாரத்தை செய்ய சொல்றதை விட பிடிச்ச இந்த விஷயத்த கொஞ்ச நாளைக்கு விட சொல்றது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்கிட்ட பேசுறது பழகிறதுலாம் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? ஐயோ, என்ன அரவிந்த் சார் இது? உங்களுக்கு பிடிக்காம தான் நான் உங்களுக்காக கண்ணன் கிட்ட சண்டை போட்டேனா? ஆனா நான் அப்படி இல்லை. பிடிக்காத விஷயம் எவ்வளவு வேணா செய்வேன். ஆனா பிடிச்ச விஷயத்த யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நான் எப்பவும் முன் மாதிரி. வாங்க. வாங்க வாங்க கண்ணன். ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? இப்பதான் வந்தேன். உள்ள வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். பேசலாம், உள்ள போய் பேசலாம் வாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. அந்த கண்ணப்பன் எங்க? கண்ணப்பனா? என்ன சொல்றீங்க? அரவிந்த், இது விளையாடுறதுக்கான விஷயம் இல்லை. அந்த கண்ணப்பன் உங்க அப்பான்னு கேள்விப்பட்டேன். சொல்லுங்க, அந்த ஆள் இப்போ எங்க இருக்கான்? கண்ணப்பன் எங்க அப்பா தான். ஆனா அவருக்கு மனநிலை சரியில்லை. அவர் எங்க இருக்காரு எனக்கு தெரியாது. அரவிந்த், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. இதெல்லாம் நல்லா இல்லை. கண்ணன்,
ஏன் இப்படி வாசல்ல வச்சு சத்தம் போடுறேன்? அக்கம் பக்கத்துல உள்ளவெல்லாம் பாக்குறா. அவர் தான் தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாருல்ல. ருக்கு, இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை. அனாவசியமா இதை தலையிடாத. ஏன் தலையிடக்கூடாது? அரவிந்த் சார் நல்லவர், நமக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் போய் சொல்வாருன்னு எனக்கு தோணல. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற ஆள நான் தான் அரவிந்த் சார் வீட்டு வாசல்ல வச்சு பார்த்தப்போ அரவிந்தோட ரிலேட்டிவ்னு அவர் சொன்னாரே தவிர சார் கிட்ட கேட்டப்போ தனக்கு ரிலேட்டிவ்னு யாருமே இல்லைன்னு தான் சொன்னாரு. அப்புறம் எதுக்கு அவர் கம்பல் பண்றேன்? இவர் சொல்ற பொய்ய நீ வேணா நம்பலாம், நான் நம்ப தயாரா இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரையும் இளநீ கடையில வச்சு நான் தான் பார்த்தேன். எனக்கு தெரியும் அவன் எங்க இருக்கான்னு இந்த ஆளுக்கு நல்லா தெரியும். இளநீர் கடையில் பார்த்தீங்களா? என்ன உளறீங்க? எங்க அப்பாவை நான் பார்த்துருந்தேன்னா அப்படியே விட்டுட்டு வந்திருப்பேனா? என் வீட்டோட கூட்டிட்டு வந்து வச்சிருக்க மாட்டேன். எனக்கு என்ன அனாதையா தெரியணும்னு ஆசையா? ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? அப்போ உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தா நான் போய் சொல்றேன்னா? அன்னைக்கே கையும் கழுவுமா பிடிச்சிருக்கணும். விட்டேன். இது பாருங்க, நீங்க உண்மையா பார்த்துருந்தா அப்படி செஞ்சிருப்பீங்க. என்கிட்ட ருக்மணிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதை கெடுக்கணும்னு இந்த மாதிரி டிராமா பண்றீங்க, போய் சொல்றீங்க. எனக்கு தெரியும் சார் உங்க ஐடியா எல்லாம். ஏய்! உன்கிட்ட இருந்து எப்படி உண்மை வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. கையெடுங்க, கையெடுங்க. கண்ணன் கையெடுங்க முதல்ல. ஓடி வா, வேலையை பாரு. என்னது அறிவு கட்டத்தனமா பொம்பளை பிடிச்சி தள்ளுறீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? கையெடுங்க. அத பத்தி நீ பேசாதடா. கண்ணப்ப எங்க? அத சொல்லு. இல்ல என்ன 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 செய்வீங்க? என்ன செய்வீங்க? கண்ணன் உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவர் தான் தெரியாதுன்னு சொல்றாருல, அப்புறம் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஓடி. என்ன செய்யறோம்? என்ன சார் என்ன சார் செய்வீங்க? என்ன செய்வீங்க? என்ன செய்யறடா? கொலை பண்ணிடுறா.